நடிகை அனுஷ்கா, ஆர்யா இருவரும் இணைந்து நடிக்கும் படத்தின் தலைப்பாக இஞ்சி இடுப்பழகி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. 2ஆம் உலகம் படத்திற்கு பிறகு ஆர்யா மற்றும் அனுஷ்கா இருவரும் இந்த படத்தில் இணைந்து நடிக்கின்றனர். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கில் இந்த படம் உருவாகி வருகிறது. தமிழில் இஞ்சி இடுப்பழகி என்றும், தெலுங்கில் சைஸ் 0 என்றும் பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த 2 மொழிகளிலுமே ஆர்யா தான் கதாநாயகனாக நடிக்கின்றார். ஹிந்தியில் வெளிவந்து வெற்றி பெற்ற தும் லஹா ஹே ஹைசா என்ற திரைப்படத்தின் கதை போன்றே இஞ்சி இடுப்பழகி படத்தின் கதையும் அமைந்துள்ளது. பொதுவாக ஆண்கள் தனக்கு வரப்போகின்ற மனைவி ஒல்லியாக, அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். படத்தின் கதாநாயகன் ஆர்யாவும் அப்படி ஆசைப்படுகிறார். ஆனால் அவரின் மனைவியாக வரும் அனுஷ்கா நன்கு குண்டாக இருக்க, அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை சொல்லி கடைசியில் சந்தோஷம்தான் அழகு என்று கூறுகின்ற மாதிரி திரைக்கதை அமைத்திருக்கிறார்களாம். படத்தில் ஆர்யா வெளிநாட்டு ஆவண படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளராகவும், அனுஷ்கா இஞ்சி இடுப்பழகியாகவும் நடித்து வருகின்றனராம். ருத்ரமாதேவி, பாகுபலி என்று தொடர்ந்து சரித்திர படங்களில் நடித்து வந்த அனுஷ்கா இஞ்சி இடுப்பழகி பற்றி இப்படி கூறியிருக்கிறார். சரித்திர படங்களிலும் சண்டை படங்களிலும் தொடர்ந்து நடித்து வந்த என்னை ரிலாக்ஸ் செய்து கொள்வது போல இஞ்சி இடுப்பழகி படம் அமைந்துள்ளது. 2ஆம் உலகம் படத்தை தொடர்ந்து இஞ்சி இடுப்பழகி படத்தையும் தயாரிக்கிறது PVP சினிமாஸ். இஞ்சி இடுப்பழகி படத்திற்கு ஒளிப்பதிவாளர் நிரவ் ஷா, பாடல்கள் எழுதுவது மதன் கார்கி. பிரபல தெலுங்கு இயக்குனர் KS பிரகாஷ் படத்தை இயக்க மதன் கார்கியின் வரிகளுக்கு இசையமைக்கிறார் தெலுங்கு இசையமைப்பாளர் மரகதமணி. அனுஷ்கா இந்த படத்தில் ஸ்வீட்டி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். நிஜத்திலும் அவரது பெயர் ஸ்வீட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் நடிப்பதற்காக குண்டாக மாறும் முயற்சியில் களம் இறங்கியிருக்கிறாராம் அனுஷ்கா.